நிதியே அமல பாஸ்கர கோடிச ரூபா அகண்ட சச்சிதா நந்த பிரதாப அமல பாஸ்கர கோடிச ரூபா அகண்ட சச்சிதா நந்த பிரதாப அமல பாஸ்கர கோடீஸ்வர ரூப அகண்ட சச்சிதா நந்த பிரதாப நிமல வேத வேதாந்த ரூபா ரூபா निरंजन देवा निर्विकल्पग निरंजन देवा नीद पूरणा निलय मंदिर உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கிறியவன் நில உலாவிய நீர்மலை வேணியன் அலைகள் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும் என்றும் ஓ நமச்சிவாய வாழ்க நாதன் தான் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குறுமனிதன் தான் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்றடிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அணைகன் இறைவனடி வாழ்க என கவியில் போட்டு வணங்கும் கருணாகரன் முக்கன் மூர்த்தி கண்டு கையிலையில் வழங்கி மேலும் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று போற்றக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி பராசக்தியை கண்டு அடைந்தேன் வைகுந்தும் மெச்சுபுகழ் வேங்கடவா வெண்பாவியல் பால் வச்சு ஜென்மம் எடுக்கவா மச்ச குர்மா கோல சிங்கவாம ராம 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 கோபால மாவா என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 கதாமூர்த்தியான ஸ்ரீஹரி வரதவனை வைகுண்டம் சென்று கண்டு ஆசி பெற்று அன்பன் தூவி பரமானந்த தேவியின் அடியினை மேவி இன்படும் உன்னுடலாவி நாளும் ஈடேற்ற தேடா நீங்க குழாவி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவி கன்று ஆசி பெற்று அடைந்தேன் சத்தியலோகம் ஆழத்திலே வருகாலத்திலே கூலத்திலே மூலத்திலே பிரமன் தான் இருந்து துவாசி கொண்டு பிடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய பராபரத்திலே வரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி
சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்தில் மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்துரன், ருத்துரலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியில் அப்பு, அப்புவிலே பிரதவி, பிரதவிலே அன்னம், அன்னத்தின் கண்ணி நர மிருக பட்சி தாவரு சங்கமாதிகள் படைக்கப்பட்டன. அப்படி படைப்பிற்கு தலைவனாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை பிரம்மதேவனை கண்டு அடுத்து என்னுடைய தாய் கலைவாணி வெள்ளை கலை கொடுத்து வெள்ளைப்படி கொண்டு வெள்ளை ஏறி ஆசனத்தில் வீட்டிருப்பாள். என்னை அரசனோடு சரியாசனம் வைத்த தாய் என்று போட்டி வணங்கக்கூடிய ஆய கலைகள் 64 இருக்கும். ஏய உணர்வுக்கு எண்ணமை தூய உருப்படைங்க போலவாள் உள்ளத்தில் இருப்படைங்க வாரான்னு சொல்லக்கூடிய 64 கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய என்னுடைய தாய் கலைவாணியை கண்டு ஆசை பெற்று வரக்கூடிய வழியிலே அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கழகப்பிரியா நாரதா என்று சொல்லிக்கணுங்க. அது கால் வைத்தால் கழகம், நாள் கலந்தால் நன்மை என்று சொல்லுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு கழகம். கழகம்னா சாதாரண கழகமா? நம்ம எங்கே சென்றாலும் கழகம் தான், இரவில் வந்தாலும் கழகம் தான், பகலில் போனாலும் கழகம் தான். அது ஒரு நாளைக்கு ஒரு கழகம். இல்லை என்றால் என்னுடைய சிரசாகப்பட்டது 1008 ஸ்கூடாக கடவுது. ஏன் இந்த கொலை வெறி உங்களுக்கு? சாமி பூரா இப்படித்தான் சொல்றாங்க. சரிங்க. 1108 சுக்குநூறா உடையுங்கிறாங்க. ஒரு நாரதர் கூட தலை உடைய மாட்டேங்குது. இந்த நாரதர் பார்க்கணும். ஆஹா, நான் உடைஞ்சு சின்ன புண்ணமா ஆகுறது நீங்க உங்க பார்க்கணும். எவ்வளவு ஆசை உங்களுக்கு. சரி சரி, வெடிக்க விடுவோனா? எப்ப வெடிக்கும்? எப்ப வெடிக்கும்? நான் வந்த நோக்கம் என்ன? முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தவில்லை என்றால் நான் தான் நடத்தி அதுக்கு தானே வந்திருக்கிறேன். நடத்தாம விடுவாங்கல்ல இந்த ஊர்ல? இன்னையா முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்த நாரதரை கூட்டி வந்தா இன்னையா நடத்தவே இல்லை அப்படின்னு ஒரு காசு 10 ரூபா வாங்க முடியுமா? அது மாதிரி அந்த வகையிலே நான் நடத்தியே ஆக வேண்டும். நடக்காமல் விட்டால் உடைய சிரசாகப்பட்டது 1008 சுக்ரா வடிக்கும். ஆக அருமையான ஒரு நல்லதொரு வாய்ப்பு, அருமையான ஒலி பெருக்கி பயந்துட்டே வந்து எப்படி நம்ம நினைச்சா நல்ல சின்ன ஜாம நிறைந்த சுகம்ன சின்ன ஜாம நிறைந்த சுகம். ஆமா, அவ்வளவு தூரம் அடுக்கி வச்சிருப்பாங்க. பார்த்தேன், என்னடா இப்படி எல்லாம் இருக்க, எப்படி நல்லா இருக்குமா? அருமையான உண்மையில ரொம்ப சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இங்கிட்ட ஒரு 10 பாக்ஸ், இங்கிட்ட ஒரு 10 பாக்ஸ், அவ்வளவு இவ்வளவு உயரத்துல அடுக்கியிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, ஊர் ஆம்பிள் பரா தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது முழுவதும். எப்படின்னா இப்படி எல்லாம் கை அதான் தொழில் கை வண்ணம் தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி, இந்த அருமையான ஒளிபெருக்கி இந்த மாதிரி ஒளிபெருக்கி அமைஞ்சிச்சுன்னா மாசத்துல 30 நாள் என்ன 32 நாள் கூட நாடகம் ஆடலாம். ஆமா ஆமா, 32 நாள் இருக்கு. இருக்கிறது 32 நாள் தான் இல்லைங்க. இருக்கிறது ஆடி மாதம் நடந்து முடிந்த மாதம் ஆடி 32, வைகாசி மாதம் நடந்து முடிந்த மாதம் வைகாசி 32 இருக்கா இல்லையா? அந்த வகையிலே சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்து எங்களுடைய உள்ளங்களெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அன்புள்ள கொண்ட ஆடியோஸ் ராஜன் ஆடியோஸ் வெங்கடத்தன்பட்டி அன்பு உள்ளங்கள் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் இங்கே காணொளி மூலம் ஆக எடுத்து ஒளிபரப்ப காத்து கொண்டிருக்கும் அன்பு விஎஸ்கே அன்பு உள்ளங்கள் அருமையானார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம் என்று சொல்லி ஆக அந்த வகையில் என்னுடைய ஆக காரியம் நடக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டுமோ மூசிக வாகனு மோதக சாமர கர்ண உளமுத சூத்திர வாமன ரூபம் புத்திர விக்கணமனாக பாதனவசி என்று சொல்லக்கூடிய வல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை விடும் தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமரணி கோபுரத்தும் கணபதியை கைது ஒழுக்கால் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை அனுகொண்டு என்பதற்காக அந்த கலைவாணி ஈன்றெடுத்த எப்படி கலைவாணி கலைவாணி தான் பெற்று இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே
வேலனே வேத முகத்தோடும் வேள முழக்கோடும் வேத முகத்தோடும் வேள முழக்கோடும் மனவரை வலம் கொண்ட கணநாதனே கலைவாணி தான் பெற்று வெள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாகன் திருமாலும் உனக்கு இங்கு மாப்பிள்ளை தோழன் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாகன் உலகம் யாவும் அது உனது பூமுகத்தில் திலகம் தேண்டியது திருமகனே உலகம் யாவும் அது உனது பூமுகத்தில் திலகம் தேண்டியது திருமகனே உலகம் யாவும் வந்து உனது பூமுகத்தில் திலகம் தேண்டியது திருமகனே சித்தி புத்தி என்னும் சக்தி இருவரும் உனக்காக மனம் போலும் கொண்ட கலைவாணி நான் பெற்ற இரு பெருனை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே பன்னீரில் உன் பாதும் களைமகள் தழுவ பட்டாடை தன்னை எடுத்து பிரம்மாவும் கொடுத்த பன்னீரில் உன் பாதம் கலைமகள் தழுவன் பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்த வித பூமலையும் இனிய தேன்மலையும் பொழியாது இன்ப மனவழிய பூமலையும் இனியதே மலையும் ஒழுகாது என்பன் மனமகிழம் எட்டு திக்கும் எட்ட வைக்கும் இடி ஒளி கண்ணாதன் மனம் நாளை முளையிடும் கலைவாணி நான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே வேத முகத்தோடும் வேள முழக்கோடும் வேத முகத்தோடும் வேள முழக்கோடும் மனவரை வனம் கொண்ட கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே இப்படியாக காரியம் நிறைவேற அந்த மகா கணபதி பற்றி வணங்கிவிட்டாலும் கூட ஆங்காரம் உள்ளடக்கி ஐமுள்ளனை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தில் அவதன்னை இன்னார் சுமந்திருப்பரி சிறக்கை மங்காத சீரகத்தை தந்தீடில் தேடன் வெங்காயம் இறக்கத்தை செட்டியாரை என்று சொல்லியிருந்தார் கூட எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையது எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அதை நீ வீணாப்பதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது அங்கேயே எடுத்துக்கொள்ளப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவதாகும் மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும் இந்த மாற்றம் உலக நீதி ஒன்று யாருக்கு உபதேசம் செய்தார் என்றால் மகாபாரதத்தில் வரக்கூடிய பஞ்ச பாண்டவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு என்னுடைய பாட்டன் மகாவிஷ்ணு உபதேசம் செய்ததாக நான் கூட என்னுடைய பாட்டன் பரந்தாமனை அந்த புல்லாங்குழல் கொடுத்த கண்ணனை வணங்க வேண்டும் என்பதற்காக என்ன பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாருங்களே பன்னீர் மலை சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும்
அள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. சீலியுரட்ட சித்தி யாருக்கும் சித்திக்கு மேல் சிவன் சேலியினால் பக்திமாக வணங்கி விட்டாலும் கூட அனிமா மகிமா கரிமால் அகிமா பிரார்த்தி பிரகமியும் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துகளை கற்றிருந்த அற்புத மனிதல் ஒரு அருமையான திணிச்சோலை. இந்த வேளை நல்ல வளைதனை நாடு, எந்த நாடும் பரமனினத்தை தேடு, அந்த வல்லவர் கூட்டத்திற்கு கூடு, அந்த வல்லலை நெஞ்சிலில் வாழ்த்து கொண்டாடி என்பார்களை உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற வல்லவர் வாய்மொழிக்கணுங்க. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணெடுத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதையிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணும் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தொடர்ந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வடநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வல்லலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி. இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் எங்களுக்கெல்லாம் இதயக்கனி. நல்லாயிருப்போனும் நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற எங்கள் கேடு நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க முன்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் எங்க கண்ணு முன்னாலே. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. சேர்ந்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். நாம் பாடுபட்டு சேர்ந்த பணத்தை கொடுக்கும் போது இன்பம், வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை, ஆசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி எங்கும் இல்லை, அமைதி எங்கும் இல்லை.
அமைதி நிலவுமே நீங்கள் நல்லாயிருக்கோம் நாடும் முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நிறுத்தி பார்க்கும் பொழுது அன்றொரு காலத்திலே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலாய மலையில் திருமணம் ஏற்பாடு செய்ய அப்படிப்பட்ட திருமணத்தை கண்டுகளிப்பதற்காக உலக மக்கள் நாம் கைலாய மலையில் ஒன்று கூட அப்படி கைலாய மலையில் ஒன்று கூடியதன் காரணமாக உலகமாக்கப்பட்டது ஒருபுறம் தாழ்ந்தும் ஆக தென்புறம் உயர்ந்தும் காணப்பட்டது. வேற உலகத்தை சமநிலைப்படுத்த ஒரு காரணத்திற்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை அனுப்ப அவர்பட்ட அகத்திய முனிவர் செல்லக்கூடிய வழியிலேயே விந்திய மலையினுடைய ஆணவமாகப்பட்டது ஓங்கி நிற்க அவருடைய விந்திய மலையினுடைய ஆணவத்தையும் அடக்கி அன்று உலகத்தை சமநிலை அடைய செய்தார் அகத்தியர். அந்த வகையிலே பறக்கக்கூடிய காரணத்தினாலே அஞ்சலத்தில் பிறந்து அஞ்சலத்தில் வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவியால் அஞ்சலத்திலே ஓரெழுத்தை அறிந்துகிற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் இறைவன் ஆடினார். இங்கே அவர் ஆடியது தில்லையில், நம்ம ஆடுறது அவருடைய எல்லை இல்லை. அவர் ஆடியதோ அம்பலத்தில், நம்மளாம் ஆடுறது எதில்? அவர் ஆடியது திருக்கூத்து. நாமெல்லாம் சேர்ந்து ஆடுவது மேடை நாடகம். உலகம் என்பது நாடக மேடை. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர் என்று சொல்வதற்கணுங்க. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆக ஆனந்த தேன் காற்றலாம். அப்படி அண்ணன் வந்தாலே அப்படிதான் அப்படி சாமி. ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே அழைப்பாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே அழைப்பாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே மான்கள் தேடும் பூவையவளோ தேவி சகுந்தரையோ மான்கள் தேடும் பூவையவளோ தேவி சகுந்தரையோ போதி மூட்டும் திராட்சி மதுபோல் தேக பூச்சரமோ பார்வையாலே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ தீர்க்கும் மந்திரமோ ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே மார்பில் சூடும் சந்தன மலர் போல் மங்கை நாள் வருமோ மார்பில் சூடும் சந்தனம் மெதுவோ மங்கை நான் வருவோ மார்பில் சூடும் சந்தன மலர் போல் மங்கை நாள் வருமோ பார்வையாளே காதல் நோயே தீர்க்கு வந்திரவு பார்வையாளே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ தீர்க்கும் மந்திரமோ ஆனந்த தேன் காற்று
மனம் வேங்குது ஆசி காதலிலே ஆடுந்து தேங்காற்று தானே. எத்தனையோ பாடலாக நான் கூட அங்க வந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். நம் கழகத்திற்கு உதவுவதாக மனித மாட்டங்கள் குரல் ஓசைகள் ஏதும் கேட்கிறதா என்பதை சற்று உற்று பற்றோட்டு நோக்கி பார்ப்போம். நாராயண என்ன அருமையான கானம். ஆளோலும் சோ ஆளோலும் சோ அருமுகா அருமுகா. நானும் எத்தனை நாளைக்கு தான் காட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு ஒரு ஏக்கம். இன்னும் அருமையான கானம். இப்படிப்பட்ட கானத்தை கேட்டுட்டே இருக்கலாம் போல. எப்படி இப்படிப்பட்ட கானத்தை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையிலே ஆளோலும் சோ ஆளோலும் சோ பேரியாள் மகதையாள் சகோடையாள் செங்கோட்டையாள் என்ற யாழினை நீசி விடு. தோல் துளை நரம்பு கஞ்சமிடரு என்ற இசைக்கரையில் ஓசை விடு. செவிக்கினே கீதமாடு தெய்வீகமங்கை யாருக்காக காத்துக்கொண்டு முருகன் எப்பொழுது வருவார் வருவார் என்று வழிமேல் விழி வைத்துக் கொண்டுடைய கரணத்தினால் இப்படிப்பட்ட பெண்மணியை இப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய என்னுடைய தலையாய வேலையாக இருந்தாலும் கூட மணியே மணி குயிலே அப்படின்னு பார்க்க போனா மணியே மணி குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே தொட்டையிடும் பூமனுக்கும் குளிர்கரமோ தொடகி நிற்கும் பூமரப்பாவை நீயடியே இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணி குயில் மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே தொட்டையிடும் பூமனுக்கும் குளிர்கரமோ தொடகி நிற்கும் பூமரப்பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணி குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே. பொன்னில் வடுத்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே வண்ணமயில் போல வந்த பாவையே என்ன இனிக்கும் நிலையே கொடுக்கும் கலையே உன்னை எண்ணி வாடும் எந்த ஆவியே கட்டி வயல் கூடிலிட்டு காதல் கணையே விட்டு காரணத்தான் பூங்களையே பேசி புட்டு காதலித்து காரணத்தால் தூங்களையே சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன் பூமரப்பாவடி நான் பாடு பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணி குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே. கண்ணிமைகளை மறுத்தே
மரப்பாவிலே இங்க நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணி மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடி மலரே கொடியிடையில் நடையழகே தொட்டையிடம் பூமலைக்கும் திருகளுக்கு பூமரப்பாவிலே இங்க நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ லா 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 லா. இப்படியாக கர்மிக மூன்று கருங்குந்தல் முத்தை போன்ற பற்கள் மூன்றாம் பிறைபோடு நெற்றியும் பவளம் போன்ற தரங்களும் கருங்குயிலை போன்ற குரலும் கானமயில் போன்ற அழகும் லட்சுமி கடாட்சம் உண்டு. இந்த பெண்ணுடைய அழகை பார்க்க முடியுது. வந்து வள்ளிதான் அழகான் தான் கூட. ஆனா கூட உன்னுடைய குள்ளி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி கரும்பு தான் நல்லாவே இருந்தாலும் கூட கூடவே விடக்கூடிய கொளுத்தாடை எப்படி சும்மா இருக்குமா? வரைந்த மாமேதை மாஸ்டர் எம்எஸ் முத்தப்பான்னு சொல்லுவார். அதனுடைய வள்ளி தான் அழகாக இருந்தாலும் கூட கூட குள்ளி அடாடா அப்போ சொல்லுவார் அந்த பொண்ணு மேலே ஒரே கண்ணா இருக்குது அப்படிம்பாரு. என்னைக்காவது சாய்க்கணும் பாரு அவர் சொல்றது அப்படி. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அந்த வகையிலே இவருடைய பெண்மணியை மாமரத்து பூ எடுத்து கொண்டு போய் சேர்த்தா மாமரத்தில் நல்லா இருக்கும். ராகம் இருந்தாலும் கூட மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் பிறவில் அரங்கேறணும் மாமரத்து பூ எடுத்து பஞ்சம் ஒன்று போடுவா மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும் மாமரத்து பூவெடுத்து பஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. பிறவி எடுத்தது உயிரோடு உயிராக இந்த உறவு நிலைத்தது. மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூ எடுத்து நிழல் எடுத்து போதையாக்கி போடவா
திருமணத்தின் போது அவரின் ஆனந்த கண்ணீரில் உருவான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இருவரில் அமிர்தவள்ளி என்ற பெண்ணை ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்டு இந்தியன் மகளாக தெய்வ யானை என்ற பெயரில் வளர்ந்த நாளில் சுப்பிரமணிய கடவுள் சூரசம்ஹாரம் செய்துவின் தேவர்களின் பரிசு பொருளாக திருப்பரங்குன்றத்தில் மனம் புரிந்தார். ஆனால் சுந்தரவள்ளியோ மான் வயிற்றில் பிறந்து குறிஞ்சல தலைவர் நம்பியால் வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற பெயரில் வளர்ந்த நாளில் உன்னை இரண்டாவது துணைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். முருகப்பெருமான் அன்று கொடுத்த வாக்கு, அது பெறப்பட்ட வாக்கை நிறைவேற்றக்கூடிய நேரம் காலம் காரணமாக அந்த வள்ளியம்மை சந்தித்து வடிவேலன் பெருமைகளை கூறி அந்த வள்ளிக்கு திருமணம் முடிக்கும் காரியத்தில் இறங்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த இடத்தை பார்க்கும் பொழுது சங்குவன் தாமரைக்கு தந்தையாக 20 நீர் அங்கதை உதவிவிட்டால் அழுகச் செய்யும் தண்ணீர் கொள்வான், துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் வந்து காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கேட்டால் இப்படி தீயங்கி தவிப்பவர் என்று சொல்வதற்கனுங்க அதுக்கு கண்ணதாசனுடைய வரிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே என்ன ஒருத்தன் காலுக்கு செருப்பில்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு கோயிலுக்கு போனானா. அவன் நினச்சி போனது என்ன, காலுக்கு செருப்பில்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு கோயிலுக்கு போனானா. ஆனால் கோயிலில் ஒரு சம்பவத்தை பார்த்தானா 2 காலமே இல்லாத ஒருத்தனை பார்த்தான். எப்படி என்ன நினச்சிருப்பேன், நம்ம நினச்சேன்டா காலுக்கு செருப்பில்லை அப்படின்னு நினச்சேன், இங்கே பார்த்தா காலே இல்லாமல் இருக்கிறான்டா. அப்போ என்ன நினைப்பானா, காலுக்கு செருப்பே இல்லாட்டியும் பரவாயில்லையா, இந்த நடப்பதற்கு ஆண்டவன் காலை கொடுத்தான் பார்த்தியா, அதுவே மிகப்பெரிய நன்றி அப்படின்னு. இந்த கால் இல்லாதவன் இன்னொரு சம்பவத்தை பார்த்தானா, இன்னொரு ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழியில் இந்த கால் இல்லாதவன் என்ன செஞ்சானா 2 கண்ணுமே இல்லாத ஒருத்தனை பார்த்தானா. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பேன், நம்ம நாச்சு கால் இல்லை, இந்த உலகத்தையெல்லாம் பார்க்குறோம், இங்கே பார்த்தா கண்ணே தெரியாமல் இருக்கிறானே. அப்போ என்ன நினச்சானா, ஆக காலே இல்லாட்டி பரவாயில்லையா, இந்த உலகத்தையெல்லாம் பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்தான் பார்த்தியா, அதுவே மிகப்பெரிய நன்றியா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கால் இல்லாமல் கூட எப்படி வேணாலும் செயற்கை கால் பொருத்தி ஏதோ நடவண்டி கட்டி எப்படியாவது நடந்து போயிடலாம், இந்த உலகத்தையெல்லாம் பார்த்து கண்ணு இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா. அந்த வகையில் மயக்கமும் கலக்கமும் சேர்ந்திருக்கக்கூடிய வேளையில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கு. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவன் கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையில் நடுக்கமா. காலதாமதம் காரியத்தில் சொல்வதற்கனுங்க. சுந்தரம் நிறைந்ததுவும் உன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்.
அந்தரவி குந்து தேவர் துந்துவி முழங்க வரும் அந்தரவி குந்து தேவர் துந்துவி முழங்க வரும் இந்திரர் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த இந்திரர் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தார் சோமனையொத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மான்களினும் என்று நாடுதே சோமனையொத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மான்களினம் கண்டு நாடுதே சோபன பறவை ஓட்டும் கொள்ளினை கிள்ளை கேட்டு சோபன பறவை ஓட்டும் கொள்ளினை கிள்ளை கேட்டு சொந்தமென வந்து கூடுதே வந்து கூடுதே கானகத்தில் இவள் தினை காவல் செய்வ தெவிதம் கானகத்தில் இவள் தினை காவல் செய்வ தெவிதம் அனுபூதிலும் இங்குது அற்புதம் மிக அற்புதம் அனுபூதிலும் இங்குது அற்புதம் மிக அற்புதம் சுந்தரம் நிறைந்த ரூபம் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் காவலன் காவலன்னா சாதாரண காவலனா வந்த உடனே என்ன பாத்தீங்களா? ஆமா 2-3 கேள்வி வச்சாப்ல உங்களுக்கு வேலையே அவருடைய வேலையே இதுதான். நீங்க ஏத்தி விடுங்க. என்ன கேள்வி கேட்டாப்ல? என்னமோ கேள்வி கேட்டாராமே. புராணம்லாம் நிறைய படிச்சிருக்காப்டி. சரி நீங்க அவர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க. என்னங்க அப்படி பயமுறுத்துறீங்களா? எப்படி பயமுறுத்துறீங்க? மேடையில நிப்பாட்டி காட்டுறேன் பாரு அப்படின்றாங்க. ஏங்க ஒரு நல்ல ஒரு ஆம்பளைக்கு அழகு நேர்ல நின்னு பேசணும். நேருக்கு நேரம் நின்னு பேசினாதான் அது ஆண்மகனுக்கு அழகு. புராணம் படிச்சிருக்காரு. அடையாங்க 18 புராணம் தாங்க உலகத்திலேயே. 19 புராணம் படிச்சிருக்காரு. நல்ல ஆம்பளை ஆண்மகன் என்ன செய்யணும்? நேர்ல நின்று எதா இருந்தாலும் பேசி சமாளிக்கணும். என்ன வந்து கிளிக்க போறாரு அப்படி பாப்போமே. அப்புறம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் கேட்டேன்னா அவர் விதையை எடுத்து விட்டுருவேன். அப்புறம் ஆமா டாம் டாம்னு என்னத்தை சொல்லுவார்? டாம் டாம் குடிச்சாரு. அது மட்டும் இல்ல, அவர் விதவிதமா சரக்கு வச்சிருக்காங்க. ஒண்ணே சொல்றேன், நான் ஒண்ணே சொல்ல வர்றேன். நாய் வேஷம் போட்டா என்ன செய்யணும்? குலைக்கணும். பன்னி வேஷம் போட்டா என்ன செய்யணும்? சிங்க வேஷம் போட்டா என்ன செய்யணும்? கர்ஜிக்கணும். புலி வேஷம் போட்டா என்ன செய்யணும்? உருமணும். குதிரை வேஷம் போட்டா என்ன செய்யணும்? கணக்கணும். கழுத வேஷம் போட்டா என்ன செய்யணும்? உதைக்கணும். இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை தன்மைகள். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. இவருக்கு என்ன வேலை? என்ன வேலை வரட்டு இன்னைக்கு என்னதான் இவர்கிட்ட விவரம் இருக்குது. நாராயணன் வருகிறார். வணக்கம் அவளுக்கு சென்று பார்ப்போம். நாராயணன்